இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நிலா சோழன் கிட்ட நாளைக்கு ஹியரிங் இருக்குங்க, அட்வொகேட் கால் பண்ணாங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் ஆஹா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஏங்க கண்டிப்பா நாளைக்கு போயே ஆகணுமா? சோழன் கேக்குறாரு. என்னங்க இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும்னு நிலா சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு தலையாட்டிட்டு போயிடுறாரு சோழன். அப்புறம் நிலா தனியா இருக்கிறப்ப எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்றாரு சோழன். நிலா தனியா இருக்கிறப்ப சோழன், நிலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கண்டிப்பா டிவோர்ஸ் வேணுமான்னு, இப்ப நமக்கு டிவோர்ஸ் அவசியமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா டிவோர்ஸ் வேணுங்க, என்ன உங்க கூட அப்படியே வாழ சொல்றீங்களா? என்னால முடியாதுப்பான்னு நிலா சொல்ல, இத கேட்ட உடனே சோழன் அப்படியே அமைதியாயிட்டாரு. ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசாம அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு போறாங்க. ஜட்ஜி உங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. 2 பேரும் மியூச்சுவலா தானே அப்ளை பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் கன்சர்ன் இருக்கா? முதல்ல அமைதியா இருந்த சோழன் டக்குன்னு இல்லங்க 2 பேரும் மியூச்சுவலா தான் பிரியுறோம் அப்படின்னு சொல்றாரு. நிலா ஷாக்கா சோழனை திரும்பி பாக்குறாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான் அப்படின்னு. சரி ஓகே, நீங்க செகண்ட் ஹியரிங் வாங்க, ஒரு தடவை கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அனுப்பிடுறாங்க. 2 பேரும் கவுன்சிலிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப பாப்போம். அதுக்கு முதல்ல சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவும் சோழனும் ஒன்னா கார்ல வந்து இறங்குறாங்க. வீட்டுல இருந்த சேரன், என்ன இவங்க 2 பேரும் ஒன்னா வராங்க, 2 பேரும் வேலைக்கு போகலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிலாவை பார்த்து, என்னம்மா வேலைக்கு போகலையா, இவனோட வரேன்னு கேக்குறாரு. நிலா சேரனை ஏதோ சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறதுக்குள்ள, இல்லனே இவங்க டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதான் கோர்ட்ல இவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னு சோழன் உண்மையை சொல்லிடுறாரு. சேரனுக்குன்னா தூக்கி வாரி போட்டுச்சு. இத கேட்ட நடேசன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறாரு. டேய் சோழா, நீ என்னடா பண்ண? மறுபடியும் எதுவும் தப்பு பண்ணிட்டியா? சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? என்னடா இப்படி பண்றன்னு சேரன் சோழனை திட்டுறாரு. நாளா எதுவும் தப்பு பண்ணலனே, கோர்ட்ல கேட்டாங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு சோழன். டேய் நீ தானடா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட, இப்ப நீயே இப்படி சொல்லிட்டு வந்திருக்க, என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு புலம்புறாரு சேரன். நிலா அமைதியாவே இருக்காங்க. நான் தானே இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க நினைக்கலையே. அவங்களுக்கு என்கிட்ட இருந்து தேவைப்படுது ஒன்னே ஒண்ணுதான், டிவோர்ஸ் மட்டும்தான். சரி அதையாவது அவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு கோவமா சொல்றாரு சேரன். சேரன் நிலா கிட்ட பேசுறதுக்கு தயக்கப்படுறாரு. சோழன் பேசினதை பார்த்து நிலா கோவமா ரூம்குள்ள போயிடுறாங்க. நடேசன் வீட்டுக்குள்ள வராரு. சோழனை திட்டுறாரு. எல்லாம் உன்னாலதான்டா, உனக்கு அந்த பிள்ளைய வச்சு வாழ தெரியல. அந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்துதான் இந்த வீடே மாறி இருக்கு. அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி உன்னால வாழ தெரியல. உனக்கு எதுக்குடா அந்த புள்ள? நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. சோழனுக்கு செம்ம கோவம் வருதுங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நீங்க தயவு செஞ்சு போயிடுங்கன்னு நடேசன் மேல கோவப்படுறாரு சோழன். எதுடா தேவையில்லாத விஷயம்? ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கிறியா? அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல நடந்துக்கிறியா? அதை விட்டுட்டு போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருந்தா எப்படா ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும்? நீ பண்றத பார்த்தா எங்களுக்கே வெறுப்பாகுது. அந்த பொண்ணுக்கு எப்படிடா பிடிக்கும்னு சொல்றாரு நடேசன். எது இவரு பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்காரு? அம்மாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே நீ எனக்கு பெருசா அட்வைஸ் சொல்றியா? உன் அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நடேசனை எதிர்த்து பேசுறாருங்க சோழன். சேரன் செம்ம டென்ஷன் ஆகி, டேய் சோழா வாய மூடுறியா இல்லையா? அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, ஒழுங்கா உள்ள போன்னு சொல்லிடுறாருங்க சேரன். ஆளாளுக்கு ஒரு திசைக்கு போயிடுறாங்க. சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சா அவன் அவ்வளவு சங்கடப்படுவானோன்னு தெரியல. நிலாவையும் இந்த வீட்டுல இருங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பொண்ணு நமக்காக அவ்வளவு பண்ணிருச்சு, திரும்ப போய் வீட்டுல இருக்க சொல்றதுக்கு நமக்கு உரிமையும் இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காரு. சோழன் மன உளைச்சல்ல மறுபடியும் சரக்கடிக்கலாம்னு முடிவு பண்றாரு. வீட்டுக்கு பின்பக்கம் போய் நடேசன் வச்சிருந்த சரக்க மறுபடியும் எடுக்கிறாரு. ஃபுல்லா சரக்கடிக்கிறாரு. சரக்கு குடிச்சிட்டு சோழன் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஏய் நிலா, உனக்கு என்னதான் பிரச்சனை? என் லவ் உனக்கு புரியவே புரியாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பின்னாடி ஓடி வராங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற, எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற, என்னைய பார்த்தா மட்டும் உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆனா அவங்களையெல்லாம் விட நான் தான் உனக்கு என்ன வேணும்னு எது வேணாம்னு பார்த்து பார்த்து பண்றேன். மத்த எல்லாருக்கும் நல்லா பண்ற, என்னைய மட்டும் கண்டுக்கவே மாட்ற அப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறாருங்க சோழன். நிலா இத ரூம்குள்ள இருந்துட்டே கேட்டுட்டு இருக்காங்க. சேரன் எல்லாரும் சோழனை கண்ட்ரோல் பண்ணிட்டு பின்வாசல்லே நிக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐநார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க.